ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ண எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. அந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்களா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். டேரக்டாக நீங்கள் லெவல் சொல்ல போயிடலாம். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே அப்டேட் கிடைக்கும். இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 150 லைக்ஸ் ஆச்சு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் லெவல்ஸ் தெரிஞ்சு எடுப்பாங்க. பிளைண்டாக யாரும் ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. ஓகே ஃபைன். அண்ட் இன்னைக்கு நான் மெம்பர்ஷிப்ல ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருந்துருப்பேன். மேபி அது என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து நான் எங்க இருந்து ரிவர்சல் ஆகணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு 12:30 கொடுத்துருப்பேன். எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து 2 லெவல் கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் இது வந்து ரிஸ்கான லெவல் கொடுத்துருப்பேன், இங்க இருந்து ரிவர்சல் ஆகும்னு கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த ஜோன்ல தான் நான் ட்ரேட், ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் எடுத்திருப்பேன். எக்ஸாக்டா இந்த ஹைல நான் ட்ரேட் க்ளோஸ் பண்ணிருப்பேன். இந்த இடத்துல நான் ட்ரேட க்ளோஸ் பண்ணிப்பேன். இந்த லோல வாங்கிட்டு இந்த ஹைல க்ளோஸ் பண்ணிப்பேன் ட்ரேட் இந்த இடத்துல. அகைன் வந்து நான் இந்த லோல மேபி இங்க மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இங்க எடுத்திருப்பாங்க ட்ரேட், இந்த லோல வந்து ரிவர்சல். ஆனா இப்போ நீங்க அந்த 50 மினிட்ஸ் க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுத்து நீங்க எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரியே கிடைச்சதா. லைக் நீங்க சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ அதே சேம் சார்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்களேன். உங்களுக்கு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த லைனை நீங்க டச் பண்ணி ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து செல்லிங்ல க்ளோஸ் கொடுத்துருக்கு. அப்ப நமக்கு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுதான் பாசிபிள். நான் எக்ஸாக்டா இதை ஐடென்டிஃபை பண்ணி அகைன் அடுத்த வந்து ஒரு 1 ஹவர்ல உங்களுக்கு திருப்பி நான் இன்னொரு ட்ரேட் அப்டேட் பண்ணிப்பேன். இந்த ட்ரேட் யாருன்னா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரேட் கொடுத்துருப்போம் பாருங்க, தெரியுங்களா? டேரக்டா நமக்கு இந்த சப்போர்ட்ல பிரேக் அவுட் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல செல்லிங் கொடுத்துச்சுன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருப்பேன். 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல செல்லிங் க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுத்துருச்சுட்டு எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து அங்க இருந்து இந்த சப்போர்ட் ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து ஈஸியா இந்த 2 கேண்டல் நமக்கு நல்ல மொமெண்டம் கொடுத்து ஃபால் ஆயிடுச்சு. ஓகே, மேபி அந்த ட்ரேட் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ட்ரேட் எடுத்திருப்பீங்க. ஸ்கேல்பிங் போயிருந்தீங்கன்னா இந்த ட்ரேட்ல என்னோட ஈக்குவலா ப்ராஃபிட் பண்ணிப்பீங்க. மேபி இந்த ட்ரேட் நிறைய பேர் எடுத்துக்க மாட்டீங்க, இங்க தான் எடுத்திருப்பீங்க. ஆனா அது க்ளோஸ் அண்ட் கிராஸும் கொடுக்கல. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்ல நாங்க எந்த கால்ஸுமே கொடுக்கறது கிடையாது. லைக் கரண்டோட லெவல்ஸ் கொடுப்போம், கரண்ட் மார்க்கெட் லெவல்ஸ் கொடுப்போம். மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் எப்படி போகும், பை போகுமா செல் போகுமான்ற லெவல்ஸ் கொடுப்போம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரை கிளிக் பண்ணி வில்லிங் மெம்பர்ஸ் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். டேரக்டா லெவல்ஸ் உள்ள போயிடலாம். நாளைக்கான லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்த்தலாம். ஏன்னா நிஃப்டி கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு லெவல்ஸ் மற்றது கம்பேர் பண்ணும்போது. நேற்று கொடுத்த சோனை நீங்க நிஃப்டியில இப்போ பேங்க் நிஃப்டியோட நிஃப்டி சூப்பரா அப்ளை ஆயிருக்கு. இப்போ என்னன்னா இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து உங்களுக்கு நான் ஒரு 3 to 4 ஜோன் சொல்லியிருப்பேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் நீ கரெக்டாக வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு நமக்கு நல்ல மொமெண்டம் கொடுத்து ஹைல போயிடுச்சு. இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா மார்க்கெட் வந்து லைக் இங்கவே சப்போர்ட் எடுத்து இங்கே போச்சுன்னா நம்ம திருப்பி கால் ஆப்ஷன் எடுக்கலாம்னு போய்ப்போம். அதனால டேரக்டாக பையிங் மொமெண்டம் கொடுத்து இங்கே இந்த லெவல்ஸ் 24,738 36 ஜோன் நான் நேற்றே சொல்லியிருப்பேன். மேபி நேற்று வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இந்த 3 ஜோனை சொல்லியிருப்பேன் இங்கேருந்து ரிவர்சல் ஆகும்னுட்டு. ஒன்ஸ் இந்த ஹையை கட் ஆனதான் நமக்கு கால் ஆப்ஷன் போகுன்ற வியூ சொல்லியிருப்போம். ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கான ஜோனை சொல்லிடலாம். மேபி நேற்று வீடியோலாம் செக் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ நாளைக்கான ஜோன் இந்த 24,615 ஜோன் நாளைக்கு குரூஷியல் ஆக்ட் ஆகும். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 24,615 ஜோன் நாளைக்கு குரூஷியல் ஆக்ட் ஆகும். மேபி நாளைக்கு 1 ஹவர்ல நமக்கு மொமெண்டம் சைட் வேஸ்ல இருக்கு அப்படின்னா இந்த ஹைல இருந்து திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகும். இல்ல ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு டேரக்டா பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா இந்த சப்போர்ட் எடுத்து இந்த ஹை ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் அகைன் பிரேக் அவுட் கொடுத்தோம்னா செகண்ட் டார்கெட் பாயிண்ட். இது நீங்க கால் ஆப்ஷன் சொல்லி போறீங்கன்னா இது குரூஷியல் ஜோன் 24,615 குரூஷியல் ஜோன். இதை வச்சு தான் நம்ம நாளைக்கு வந்து ட்ரேட் பிளானும் பண்ணுவோம். மேபி நாளைக்கு எனக்கு நிஃப்டி கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சுன்னா நான் நிஃப்டில ட்ரேட் எடுக்க பாக்குறேன். பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஜோன்ல இருக்கு இப்போதைக்கு. ஓகே, அந்த லெவல்ஸ் உங்களுக்கு சொன்னா புரியும். ஏன்னா இப்போதைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஜோன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த 24,518 நமக்கு ஒரு குரூஷியல் பெரிய ஜோன். ஓகே, இந்த ஜோனை உடைக்கமான டவுட் தான். மேபி உடைச்சதுன்னா மார்க்கெட் வந்து 24,353 ஜோன் வரைக்கும் ஈஸியா மார்க்கெட் வந்து ஃப்ரீ ஃபால் ஆயிடும். இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா லைக் க்ளோசிங் கொடுத்தாலும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் டேரக்டா பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா இந்த ரேஞ்ச் நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். மார்க்கெட் வந்து ஈஸியா ஃபாலோ ஆகும். இது ஒரே நாள்ல ஃபாலோ ஆகுமானா கிடையாது. இப்போ ஹை டு லோ பாயிண்ட்ஸ் நீங்க மெஷர் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். இப்போ 174 பாயிண்ட்ஸ் போது மேபி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 2 நாள்ல ஃபாலோ ஆகலாம் இந்த லோ உடைச்சதுன்னா. இல்ல நாளைக்கு மார்க்கெட் வந்து 24,615 உடைக்குது அப்படின்னா ஈஸியா ஃபர்ஸ்ட் டார்கெட் அகைன் செகண்ட் டார்கெட் இது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஈஸியா போயிடும். குரூஷியல் லெவல் இந்த சைட்ல லெவல்ஸ் நோட் பண்ணிக்கிறேன். மேபி இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. 24,615, 24,668, 24,736, 24,518, 24,335. ஓகேங்களா, 353 சாரி. இந்த ஜோனை வச்சு கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். லெவல்ஸ் கொடுத்துருப்பேன் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்னு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் பேபி இங்க பிரேக் அவுட் ஆகுனா எப்படி போங்க, லைக் அப்ல பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச்ல போகலாம். நியூட்ரல்ல இருக்குன்னா ஓஐ டேட்டா எப்படி இருக்குன்னு பாருங்க. 600 ஓஐ டேட்டா அதிகமா இருக்கான்னு பாருங்க. அதே போல 500 ஓஐ டேட்டா லைக் ஈக்குவலா
இந்த 500 to 600 நாளைக்கு ஓய் டேட்டா போய் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. லைக் மார்க்கெட் நிஃப்டியோட ரேஞ்ச் மூவ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பைரி கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, கரண்ட் நாளையோட எக்ஸ்பைரி மூவ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ 600 ஓகே 500 ஜோன்லையும் 600 ஜோன்லையும் நாளைக்கு டேட்டா அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் தான் ட்ராவல் ஆகும். ஓகே, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நாளைக்கு வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க, பிளைண்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, ஏன்னா நான் இன்னைக்கு நிஃப்டி வந்து ஆஃப்டர்நூன் செஷன் நான் ஓய் டேட்டாவை பார்க்கல, அதில் தான் நாங்கள் ரிவர்சல் கொடுத்தோம். மேபி நான் பார்த்துருந்தேன்னா ரிவர்சல் கொடுத்துருந்துருக்க மாட்டேன், ஏன்னா செல்லிங் ஜோன் அதிகமாக இருந்தது. ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன்னா லைக் இந்த ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன் கரண்டா நான் இந்த ரேஞ்சில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் ப்ரீவியஸா நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா இந்த மொமெண்டம் நேற்று நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி கொடுத்துருப்பேன், அதெல்லாம் இன்னைக்கு நான் லெவல் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நாளையோட எக்ஸ்பெக்டேஷன் ஜோன்னா லைக் இந்த இடத்துல ஒரு சின்ன ஜோன், இது வந்து பெருசா ரியாக்ட் ஆகுமானா கிடையாது, லைக் ஷார்ட் ரிவர்சல் ஜோன் தான் இது. இதை நம்பி யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க. நாளைக்கு 56,618 ஜோன். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மேபி ஒரு கன்சால்டேஷன் ஜோன்ல இருக்கு அப்படின்னா 53 நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 53,738 பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா மார்க்கெட் வந்து அடுத்தது 53,919 தான் மார்க்கெட் அடுத்து போய் ஸ்டாப் ஆகும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் கால் ஆப்ஷன் ஈஸியா மார்க்கெட் ஆடும். இல்ல நமக்கு 53,608 பிரேக் அவுட் ஆகுது, 53,600 நாளைக்கு உடைச்சு 1 hour டைம் ஃப்ரேம், இது கூட ஓகே 15 minutes டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம். 1 hour டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுங்க, அடுத்த மார்க்கெட் வந்து ஈஸியா ஃப்ரீ ஃபால் வரைக்கும் நடக்கும். ஏன்னா இதுக்கு லோல இருக்கிற சப்போர்ட்னு ட்ரா பண்ணிங்க, ஏன்னா ஹியூஜ் சப்போர்ட் இருக்கு, ஹியூஜ் ஃபால் இருக்கு. இந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் பார்த்தா நமக்கு ஈஸியா வந்து 367 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஏன்னா அவ்வளவு தூரம் கொடுக்குமான்னு இல்லை, இன்பிட்வீன்ல ஒரு 2-3 சப்போர்ட் இருக்கு. நான் மார்னிங் கரெக்டா எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் மெம்பர்ஷிப்ல நான் உங்களுக்கு லெவல்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, கரெக்டா இந்த ஜோன் மேபி இந்த ஜோனை உடைச்சு ஒரு மினிமம் ஒரு 1.5 hours மார்க்கெட் சஸ்டெயின்ட் ஆகுது அப்படின்னா ஈஸியா மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துடும். அது ஒரு 1 dayல வராது, மேபி ஒரு 2 days டைம் எடுத்துக்கும். இப்போ இந்த ஹை, இந்த லைக் நாளைக்கான லெவல் சொல்றேன் பாருங்க, இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகுது 53,734 பிரேக் அவுட் ஆனா இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்துடும். லோ ஆனா இந்த ரேஞ்ச்ல ஓய் டேட்டா நமக்கு அதிகமா இருக்குன்னா ரேஞ்ச் இந்த ரேஞ்ச்ல தான் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போகும். நிஃப்டியும் சொல்லியிருப்பேன் எந்த பக்கம் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும்ட்டு, நல்லா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஜோன் சொல்றேன், 53,237, 53,608, 53,734, 53,919 மேபி இந்த ஹை வரைக்கும் போச்சுன்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க. 54,083 இந்த ஜோனை ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி நீங்க ட்ரேட் எடுக்கும்போது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃபைன். அண்ட் போன வீடியோக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க, தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கன் யூஸ் பண்ணிட்டு பாருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, அப்பதான் லெவல்ஸ் தெரிஞ்சு ட்ரேட் எடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். ஓகே.